சரி, இந்த மரங்கள் எல்லாமே வந்து அந்த இப்போ சமீபத்திய வாட்டல் நோய், அந்த வில்ட்டு சீரியஸாக ஃபைட்டோபிளாஸ்மா வில்ட்டில் வந்து ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு. ஸோ 3 monthsக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் அதுக்குன்னு ஒரு ஓன் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் நல்ல ரெஸ்பான்ஸ். இதில் கீழே அந்த காஞ்ச இதாக இருக்கிறது, அதில் வந்து அந்த காஞ்ச பூவாக இருக்கிறது பழைய ஸ்டேட்டஸ், அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நல்லா பிக்கப் ஆகிருக்குது. அதில் இப்போ பிடிச்சி நிற்கிற காய் வந்து ஒரு குலைச்சி குறைஞ்சது 30 காய்க்கு மேலே நிற்கிது. ஸோ இந்த ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக ஈல்டு டவுன் ஆகி ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனில் இருந்ததை வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். எல்லா ஃபீல்டு ப்ராப்ளமும் இருந்துச்சு. பெஸ்ட்டு, ஒயிட் ஃப்ளை, அப்புறம் வில்ட்டு எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் நல்லா ஒரு இன்டகிரேட்டட் மெத்தடில் எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டோம். இப்போ அந்த மேலே இருக்கிற குறும்பை வந்து புது குறும்பு குறைஞ்சது 50 காய்க்கு மேலே நிற்கும். நமக்கு ஒரு 30 காய் நின்னா போதும். ஸோ கீழே அடியில் இருக்க பாலை, காஞ்ச பாலை எல்லாமே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்தது. இதெல்லாம் கீழே ஏற்கனவே அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை காஞ்ச போனது, அந்த பாலை பூரா குறும்பு பூரா குட்டி ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தது. இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, அந்த வந்த பாலை எல்லாமே வந்து பெரிய பெரிய பாலையாகவும் சைஸ் பெருசாகவும் கிடச்சிருக்கு. இப்போ கீழே ஒன்றுமே இல்லாத மரம் கூட அதில் ஒரு 6-7 காய் நிற்கிது, இல்லை 10 இருக்கும். ஸோ இந்த இதுலேயும் அது மாதிரி தான், கீழே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தது. இப்போ மரத்தில் நிற்கிற காய் மட்டும் 100 காய்க்கு மேலே தேரும். இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது.